Psalms 119 verses 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். How sweet are your words to my taste, yes, sweeter than honey to my mouth. இந்த சங்கீதத்தை யார் எழுதினது என்று தெரியாது. தாவீதாய் இருக்கலாம் அல்லது எஸ்ராவாய் இருக்கலாம் என்று இரண்டு கருத்துக்கள் உண்டு. யாராயிருந்தாலும் இந்த சங்கீதத்தை எழுதின மனிதன் கர்த்தருடைய வார்த்தைகளின் மீது அவனுடைய கண்ணோட்டம் என்ன என்று பார்க்கும்போது அந்த கடவுளுடைய வார்த்தைகள் அவருடைய நாவுக்கு சுவையா இருந்தது, நற்சுவையா இருந்தது. 6 வகையான சுவைகளை நாம் நம்முடைய கலாச்சாரப்படி பிரித்திருக்கிறோம். அந்த 6 சுவைகளையும் இணைத்து சாப்பிடுவதுதான் அறுசுவை உணவு. இந்த 6 சுவைகளும் நமது உடலின் ஒவ்வொரு பாகங்களுக்கும் அவசியம். 6 சுவைகளும், இந்த 6 சுவைகளும் இணையும் போது தான் அந்த உணவு நமக்கு பலன் தருகிறது, போஷாக்கு தருகிறது, உதவியா இருக்கிறது. அவைகளில் ஒரு சுவை இந்த மனிதன் சொல்லுகிறான், என் நாவுக்கு இட்ஸ் டேஸ்ட். எப்படி என்றால் தேனை விட இனிப்பா இருக்கிறது, ஸ்வீட்டர் தென் ஹனி என்று சொல்லுகிறார். உங்களில் எத்தனை பேர் தேனை சுவைச்சிருக்கீங்க என்றால் எல்லோருமே. பிகாஸ் தேன் கடைகளில் கிடைக்கிறது, விதவிதமாய் கிடைக்கிறது, நாம் வாங்குகிறோம், பயன்படுத்துகிறோம். அது இனிப்பு, அதே நேரத்தில் ஒரு மருந்து, அதே நேரத்தில் ஒரு கிரியா ஊக்கி. சில சித்த மருத்துவங்களை பயன்படுத்தும் போது, மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது தேன் பயன்படுத்துவது அந்த சித்த மருத்துவம் உங்களுக்குள் சரியான முறையில் செயல்படுவதற்கான ஒரு கிரியா ஊக்கி இந்த தேன். ஆகவே தேனை நாம் அனைவரும் பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த தேன் பிடிக்காதவர்கள் கிடையாது, சுவையின் நிமித்தம். இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தை தேனை காட்டிலும் சுவையான ஒரு பொருளாக கருதுகிறார். உங்களில் எத்தனை பேர் நீங்கள் சுவைத்த தேனை போலவே கர்த்தருடைய வசனத்தை தேனுக்கு இணையாக பார்க்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் தேனை காட்டிலும் இனிப்பாக கர்த்தருடைய வசனத்தை வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்குள் என்ற கேள்வியை இன்றைக்கு நாம் எழுப்ப வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் எழுப்ப வேண்டும். வேதம் ஆங்காங்கே கர்த்தருடைய வசனத்தை தேனுக்கே ஒப்பிடுகிறது. சங்கீதம் 19:10, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. எது? கர்த்தருடைய வார்த்தை. தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது. இந்த சங்கீதக்காரன் அதை எழுதுறான் பாருங்க, கவிதை போல இருக்குதுங்க. பொன்னை காட்டிலும் பசும் பொன், சுத்தமான பொன், அந்த அளவுக்கு அதன் மீது வாஞ்சை. தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் சுத்தமான மதுரமுள்ள தேன் போல ஒரு சுவை. இப்படித்தான் இந்த மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தார்கள். வேதத்தில் கர்த்தரால் நற்சாட்சி பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் வழிநடத்தப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை தேனை போல சுவையாக பார்த்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் வேதம் முழுவதும் அநேக இடத்தில் பார்க்க முடியும். அந்த வசனங்களை காட்ட விரும்பவில்லை. எரேமியா 15:16, எசேக்கியேல் 3:3, வெளிப்படுத்தின விசேஷம் 10:9 ஆகிய வசனங்களுக்கு நீங்கள் போனால் கர்த்தருடைய வார்த்தை தேனை போல் இருந்தது. எரேமியா சொல்றாரு, அது இட் வாஸ் அ ஜாய் அண்ட் டிலைட் ஃபார் மீ, அது எனக்கு மகிழ்ச்சி, இன்பம் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் சொல்லுகிறார், அது என் நாவுக்கு தேனை போல் இருந்தது. யோவான் சொல்லுகிறார், அதை சாப்பிடும் போது அது என் வாய்க்கு தேனாகவும் என் வயிற்றுக்கு கசப்பாகவும் இருந்தது. ஆக தேனா இருந்தது. தேன் which means taste, சுவை. இப்பொழுது
இன்றைக்கு நாம் எதை சிந்திக்க போகிறோம் இந்த வசனங்களின் அடிப்படையில் என்றால், இஸ் தட் காட்ஸ் வேர்ட் ஸ்டில் டேஸ்ட் லைக் ஹனி ஃபார் யூ? கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும், அதாவது இவ்வளவு கடந்து வந்த பின்பும், இத்தனை காரியங்களை அனுபவித்த பின்பும், இவ்வளவு வசனங்களை கற்றுக்கொண்ட பின்பும், இவ்வளவு நிலைக்கு உயர்ந்த பின்பும், இவ்வளவு வயது அடைந்த பின்பும் அது உங்களுக்கு தேனாய் இருக்கிறதா? இஸ் இட் காட்ஸ் வேர்ட் ஸ்டில் ஹனி ஆர் ஸ்வீட் லைக் என்பது நீங்கள் எழுப்ப வேண்டிய கேள்வி. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே, ஆல் காட்ஸ் வேர்ட் கமிங் அண்டர் ஒன் கேடர் ஒன்லி தான். என்னது என்றால், இந்த வேதம் முழுவதும் இருக்கிற வசனங்களிலே சில வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாகவும், சிலது மனிதர்கள், அந்த வேத வசனத்தை எழுதின கர்த்தருடைய மனிதர்கள் அவர்களுடைய கோணமாகவும் சிலர் பார்க்கிறார்கள். சிலவை கர்த்தர் கொடுத்தது, சிலது எழுதினவரே ஆட் பண்ணது என்பது போல பார்க்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அதை குறித்து என்றால், ஆல் ஸ்கிரிப்சர்ஸ், ஆல் மீன்ஸ் ஜெனிசிஸ் 1:1 இருந்து ரெவலேஷன் 22 லாஸ்ட் வரைக்குமான ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் இன்ஸ்பயர்ட் பை காட். ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் இன்ஸ்பயர்ட், which means breathed, are spoken, are given by God. எல்லா வசனங்களும் கடவுளால் அல்லது கடவுளுடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. திருப்புங்கள் 2 பேதுரு 1 அதிகாரத்தினுடைய 20-21 பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், எந்த என்கிற வார்த்தையில யூ கேன் புட் ஆல், எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருள் உடையது அல்ல. அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பேதுரு எழுதுறாரு, அறிந்து கொள்ளுங்கள். ஏன் என்றால், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய யோசனை அல்ல, அல்லது மனுஷனே தன்னில் தானே உருவாக்கினது அல்ல. அதாவது வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம் அவர் சொல்றது, அது தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். லிவிங் பைபிள் சொல்லுதுங்க, for no prophecy recorded in the scriptures was ever thought up by the prophet himself. It was Holy Spirit within these godly men gave them the true message from God. Living Bible. ஒரு வார்த்தையும் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிற கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவர்களாகவே எழுதினது அல்ல. ஒரு வார்த்தையும், எந்த வார்த்தையும், if you read somewhere and come to the place where you have a small doubt, அந்த டவுட் கிட்ட இன்னைக்கு போங்க, போய் you can, நீங்க சொல்லுங்க, இது அந்த தீர்க்கதரிசி எழுதினது இல்லை, இது கடவுள் எழுதினது, கடவுள் கொடுத்தது. If you take or see in that perspective, then many of your thoughts will change, many of your doubts will clear. It is God who given. கடவுளே கொடுத்தது. அதே வசனத்தை, அதே அர்த்தத்தை மீண்டும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். If you turn 2 Timothy chapter 3 verses 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம், அகேன் எல்லாம், ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் அல்லது எல்லா வசனங்களும் தேவனுடைய ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற அந்த எவ்ரி வேர்ட் இருக்குல்ல, that word is still taste like honey to you. ஒரு காலத்தில் ஒரு வசனம் உங்களுக்கு ஹனியை போல இருந்திருக்கலாம். அதே வசனம் இன்றைக்கும் உங்களுக்கு ஹனி போல இருக்குதா? எனக்கு அநேக நேரங்களில் ஹனி போல இருந்ததில்லை. சில வசனங்கள் அதற்கு முந்தின முறை அது ஹனி போல இருந்திருக்குது, சுவையா இருந்திருக்குது. ஆனா சில நேரங்களில் அது ஹனி போல இருக்கிறது இல்லை. ஏன்? அதனுடைய உண்மையான கருத்தை புரிந்து கொள்ளும் போது அது ஹனியா இருக்கிறது இல்லை, அது கசப்பான மருந்தா இருக்குது. சில நேரங்கள்ல இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மருந்துகள்ல ஒரு இனிப்பு கலந்து தான் கொடுத்துருப்பாங்க எல்லா சிறப்புலையும். ஏன்? வாய்க்கு இனிப்பு.
ஆனா வயிற்றுக்கு அது இனிப்பா? இல்ல இல்ல. ஆக அது அதனுடைய வேலையை உள்ள போய் செய்யும். அப்படி உள்ள செய்யும் போது அநேக வார்த்தைகள் எனக்கு இனிப்பா இருந்தது இல்ல. ஐ ஆனஸ்ட்லி டெல்லிங் யூ. ஆனால் இஃப் யூ லேர்ன் இஃப் யூ லேர்ன் இன் தட் ways of God, you come to know all the words are like honey, even sweeter than honey. அதுதான் சங்கீதக்காரனுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பது என்பது வார்த்தை கிறிஸ்து, அதாவது இயேசு. வார்த்தை மாமிசம், ஜீசஸ். And Jesus is a bread. And the bread is manna. என்று 4 காரியங்களாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். வார்த்தை, மாமிசமாகிய கிறிஸ்து, கிறிஸ்துவாகிய அவர் அப்பம், ஜீவ அப்பம். அதே நேரத்தில் அப்பம் என்பது மன்னா. இந்த 4 காரியத்திற்கும் இதை நீங்கள் எடுக்க முடியும். வேதம் யோவான் 1 அதிகாரத்தினுடைய 12 வசனத்தில் சொல்லுது, வார்த்தையாய் இருந்த கடவுள், வார்த்தை, கடவுளிடத்தில் இருந்த வார்த்தையாய் இருந்த கடவுள் மாமிசமாக இந்த உலகத்திற்கு வந்தார். மாமிசமாக இந்த உலகத்திற்கு வந்த அந்த இயேசு யோவான் 6 அதிகாரத்தினுடைய 48 வசனத்தில் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி. ஆக நான் ஜீவ அப்பம், அந்த ஜீவ அப்பமாகிய என்னை, என் சரீரத்தை சாப்பிடுகிறவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருப்பான் என்று சொல்லி இருக்கிறார். ஆக நாம் இன்றைக்கு வார்த்தையாகிய கிறிஸ்து அல்லது வார்த்தையாகிய கர்த்தருடைய அப்பம், உணவு எப்படி என்னை பலப்படுத்துகிறது, அது எப்படி எனக்கு சுவையா இருக்கிறது அல்லது சுவை இல்லாமல் போய்விடுகிறது சில நேரங்களிலே என்கிற காரியத்தை நாம் சற்று சிந்திப்போம். யாத்திரையாகமம் 16 அதிகாரத்தினுடைய 4 வசனம். இந்த வசனத்திலே இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் கடவுளிடத்திலே முறையிடுகிறார்கள். அப்படி முறையிடுகிற போது கடவுள் சொல்லுகிறார் 4 வசனத்தில், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், பெய்ய பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து உங்களுக்கு அப்பம் கடவுள் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இது இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த மன்னா. மன்னா, அந்த மன்னாவை அவர் வானத்திலிருந்து அனுப்புகிறேன், ஒவ்வொரு நாளுக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த மன்னாவையும் கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த அப்பம் ஆகிய இதையும் நாம் இணைத்து இரண்டையும் பார்க்கலாம். பாருங்க, முதலாவது 14 வசனம் சொல்லுது பாருங்க, அந்த அதிகாரத்துல, பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. உறைந்த பனிக்கட்டி பொடி, உறைந்த பனிக்கட்டி பொடி. நீங்க இன்னும் இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது அது சொல்லுது, அதனுடைய அளவு கொத்தமல்லி விதை அளவு, தனியா விதை இருக்குல்ல, அந்த தனியா விதை அளவு, அவ்வளவு அளவுள்ள ஒரு விதை அளவுக்கு உறைந்த பனிக்கட்டி அளவிலே அது இருந்தது. ஆக உருண்டையான, அதாவது சரியான உருண்டையான ஒரு பொருளாக அது தரையில் இருக்கிறது. இது கடவுள் அனுப்பின மன்னா. வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த உருண்டை என்கிற வார்த்தைக்கு பதில் நீங்கள் பூரணமான வார்த்தை என்று சொல்லலாம். யாக்கோபு 1:25 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை பூரணமானது. பூரணம், முழுமை அல்லது உருண்டை, அதாவது ஒரு ஃபுல்னஸ், a completeness, பூரணமானது. கூடுதலாக கடவுள் இதை அப்பம் என்று சொல்லுகிறார். அப்பம் என்றால் பிரெட், அதாவது உணவு. உணவு எதற்கு வேண்டும் ஒரு மனிதனுக்கு? உயிர் வாழ, அதாவது பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நாம் உயிர் வாழ தேவை. மத்தேயு 4:4, மனிதன் அப்பத்தினால் மட்டும் உயிர் வாழ முடியாது, கடவுள் பேசுகிற அல்லது கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ முடியும். ஆக அப்பம் அவர்களுக்கு உயிர் வாழ கிடைத்தது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உயிர் வாழ கொடுக்கப்படுகிறது. தேர்ட் ஒன்,
அது வெண்மையாக இருந்தது. வசனம் 14, இதோ வெண்மையான சிறிய வஸ்து, அதாவது வனாந்தரம் முழுவதும் இருந்தது, வெண்மையா இருந்தது. இந்த கலர், அது என்ன கலர்ல இருந்தது? ஒயிட், வெண்மை. வெண்மை என்பது எப்பொழுதுமே சுத்தத்திற்கு எடுத்துக்காட்டு. அது வெண்மையா இருந்தது. வனாந்திரத்தில் அநேக மண் அல்லது அநேக இலைகள் அல்லது மணல் என்கிற நிலையில ஒரு வெள்ளையான ஒரு பால், சின்ன பால் போல அது இருந்துச்சு இல்ல? அதே போல கர்த்தருடைய வார்த்தை சுத்தமானது. யோவான் 17:17 சொல்லுகிறதுங்க, உம்முடைய வார்த்தையினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இயேசு ஜெபிக்கிறாரு, உமது வார்த்தையே சுத்தம், அல்லது உமது வார்த்தையே உண்மை, அல்லது உமது வார்த்தையே சத்தியம். ஆக சுத்தமானது கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதம் 19 படிச்சுமே, உமது வார்த்தைகள் சுத்தமானவைகள், உண்மையானவைகள், நியாயமானவைகள், புன்னை போல, மிகுந்த சுத்தமான பசும் புன்னை போல. ஆக சுத்தம். இந்த மன்னா வெண்மையாயிருந்தது எனும்போது அது சுத்தமாயிருந்தது, எந்த கலப்படமும் இல்லாம இருந்தது. The same way God's word is தூய்மை, சத்தியம், சுத்தம். இப்படி ஒவ்வொரு காரியங்களாய் நாம் பார்த்து கொண்டே வர முடியும். 31ஆம் வசனத்துல நீங்கள் பார்க்கும்போது, இந்த மன்னாவானது தேனை போல சுவையா இருந்தது. இந்த மன்னா தேனை போல சுவையா இருந்தது. இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீதம் 119, 103 அது தேனிலும் இனிமையாயிருந்தது, தேனிலும் இனிமையாயிருந்தது. இப்போ கடவுள் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தது அவர்கள் வாழ. ஆனால் அந்த மன்னாவின் வழியாக 2000 வருஷத்திற்கு பின்பு இந்த உலகத்தில் பிறந்த நமக்கு, நம்மை போன்ற பல நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த மன்னாவிலே கர்த்தருடைய வார்த்தையை இணைத்து கொடுத்திருக்கிறார். அது தேனை போல சுத்தமானது. எது இனிப்பானது? மன்னா. தேனிலும் இனிப்பானது கர்த்தருடைய வார்த்தை, தேனிலும் இனிப்பானது. இன்றைக்கு வாசித்தோம் இல்லையா? அதோடு கூட இந்த மன்னாவானது பனி பெய்யும் போது மட்டுமே வரும். பனி பெய்யும் போது மட்டுமே அது வரும். 14ஆம் வசனத்துல, 13 வசனத்துல, விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் மன்னா கண்களுக்கு பட்டது. அப்போ பனி பெய்யும் போது மன்னா வரும். பனி எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருக்கான ஒரு குறியீடு. ஆக பனி பெய்து பனி விலகின பின்பு அவர்களுக்கு மன்னா கண்களில் பட்டது. அதே போல பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே கொடுக்கப்பட்டது வேதம். இன்னைக்கு நம்ம அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். 2 பேதுரு 1:21, 2 தீமோத்தேயு 3:17, all the scriptures were inspired or given by Holy Spirit. ஆக பனி வரும்போது மன்னா வரும், பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே கர்த்தருடைய வார்த்தை வரும், வந்திருக்கிறது. மன்னாவை பொறுத்த வரைக்கும் வசனம் 21 சொல்லுது, விடியற் காலம் தோறும் தினசரி காலைகளிலே விடியும் போது அவரவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு, புசிக்கும் அளவுக்கு போய் சேர்க்க வேண்டும். அவரவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு காலை தோறும் போய் சேர்க்க வேண்டும். வேத வசனத்தை பார்க்கும்போது அவரவர்கள் தேவனிடத்தில் உறவாடி அல்லது வேதத்தை படித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னாவை அவர்கள் தினசரி காலையில் போய் பொறுக்கி எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனமாகிய மன்னாவை, அப்பத்தை தினசரி அவரவர்கள் கடவுளிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். படித்து, கேட்டு, வார்த்தைகளை சிந்தித்து என்று சொல்லி. ஆக தினசரி எடுக்க வேண்டும். இப்போ நீங்க பாருங்க, மன்னாவில் அவர்களுக்கு கொடுத்த கற்பனைகள், வழிமுறைகள், மன்னா வந்த விதம், மன்னாவினுடைய அளவு, மன்னாவினுடைய சுவை, இவைகள் எல்லாவற்றையும் வேத வசனத்தோடு நீங்கள் இணைக்கும் போது நீங்கள் மன்னாவை சாப்பிடவில்லை, மன்னாவை பொறுக்கவில்லை, பட் ஸ்டில் யூ ஹாவ் அ பாசிபிலிட்டிஸ் டுடே டு கேதர் த ஸ்பிரிச்சுவல் மன்னா, த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இப்படி வைத்திருக்கிறதுனாலே இந்த மனிதன் சங்கீதத்தை எழுதினானே, அவன் சொல்லுகிறான், இது எனக்கு இனிப்பா இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. அவன் மன்னாவை சாப்பிடாதவன், இந்த வசனத்தை எழுதினவன். ஏன்னா மன்னா 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் மட்டும்தான் இருந்துச்சு.
சாப்பிட்டவர்கள் சொன்னார்கள் தேனை போல் இருந்தது என்று. ஆனால் சாப்பிடாத அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தை என் வாய்க்கு தேனை போல இருக்கிறது என்று. நாம் இப்பொழுது தினசரி கர்த்தருடைய வார்த்தைகளை பரிசுத்தமான, மென்மையான, தேனிலும் சுவையான, சத்தியமுள்ள, பூரணத்தன்மை உள்ள, உயிர் வாழ்வதற்கு அவசியமாயிருக்கிற கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தினசரி பெற்றுக்கொள்ளுகிற போது அவைகள் உங்களுக்கு தேனை போல சுவையாய் இருக்கிறதா? சுவையாய் இருக்க வேண்டும். இருக்கிறதா? சில நேரங்களில் இருக்காது, சில நேரங்களில் எடுக்கும். ஆக அதை சுவையாய் மாற்றிக்கொள்வது உங்களுடைய கரங்கள்ல தான் இருக்குது. எவ்வளவு வாஞ்சையாய் அதை தேடுகிறீர்களோ, அதை நாடி போகிறீர்களோ, அந்த அளவுக்கு அது சுவையாய் மாறும். சுவையாய் மாறும். என் பிள்ளைகள், குறிப்பாக சின்ன பிள்ளை, நிறைய உணவுகளை வாஞ்சியா சாப்பிட மாட்டா. ஏஞ்சலின் நிறைய உணவுகளை ஆரம்பத்தில் மஷ்ரூம் சாப்பிட மாட்டா, ப்ராக்கலி சாப்பிட மாட்டா, நிறைய காரியங்களை விரும்பி சாப்பிட மாட்டா, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஆனால் ஒரு 3-4 வருட காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல் திங்ஸ் விச் ஷி டோன்ட் லைக் நவ் ஷி லைக்ஸ். இப்போ அவ என்ஜாய் பண்றாத. பிடிக்காத அந்த உணவு சாப்பிட்டு பார்க்க முதல்ல பழக்கும் போது கஷ்டமா இருக்குது. சாப்பிட்டு பார்க்க நவ் அது அவங்களுக்கு ஜாய் அண்ட் டிலைட் ஆயிடுச்சு. இப்போ எரேமியா சொன்னது போல, your words is joy and delights for me, it's like a honey. எப்படி நடந்தது இது அவளுக்குள் என்றால், அந்த காலம், ஒரு குறிப்பிட்ட அந்த டூரியேஷன் இருக்குல்ல, அது மாத்திருச்சு. அந்த டூரியேஷன்ல தொடர்ந்து கிடைச்சதுனால வேண்டா வெறுப்பா சாப்பிட்டு இருந்தாலும் ஒரு காலத்தில் அது மாறிவிட்டது. அப்போ நமக்கு சுவையாய் தெரியாத கர்த்தருடைய வார்த்தை, தேனாய் தெரியாத கர்த்தருடைய வார்த்தை, if you diligent enough to read or to hear daily for your portion, தினசரி நீங்கள் போய் பொறுக்கி எடுக்கும்போது அந்த சுத்தமான பூரணமான அதை one day it will turn into honey, desirable and joyful. That's what we need to always focus on. நம்ம பிள்ளைங்க வேணான்னு சொல்ற எந்த பொருளையும், அவளுக்கு வேணான்னு சொல்றா அல்லது அவனுக்கு வேணான்னு சொல்றான், நம்ம விட்டுறோமா? இல்ல, அதுல இருக்கிற சக்திகளை நம்ம கருத்தில் கொண்டு அதை நம்ம அவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வடிவில் கொடுத்துருவோம். இந்த மன்னாவை எடுத்த அவர்கள் அதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கும்போது, எண்ணாகமும் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். எண்ணாகமும் 11:8. ஜனங்கள் அந்த மன்னாவை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்து, உரல்களில் இடித்து, பானைகளில் சமைப்பார்கள் அல்லது அப்பங்களாக சுடுவார்கள். கவனிச்சிங்களா? மன்னா, கடவுள் அப்பம் என்று சொல்லுகிறார், வானத்திலிருந்து போட்டு அதை பொறுக்க வேண்டும், கொண்டு வந்து இடிப்பது, அரைப்பது, ஆக எதுவாவது பண்ணி அதை உணவாக மாற்றி மக்கள் சாப்பிட்டார்கள். நீங்கள் மன்னாவாகிய கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் வேதத்தை வாசிக்கும் போது. தென் பெற்றுக்கொண்டு அது நீ பொறுக்கி விட்டாய், இன்றைய தேவைக்கு நீ பெற்றுக்கொண்டாய், அதாவது பெருக்கி எடுத்துட்ட என்று ஆகிவிடுகிறது. தென் வாட் யூ ஹேவ் டு டூ அஸ் எ இண்டிவிஜுவல்? அதை இடிக்க வேண்டும், அரைக்க வேண்டும், அதை குக் பண்ணணும். அப்போ இடிப்பது, அரைப்பது, சமைப்பது என்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் அந்த நாள் முழுவதும் அந்த வசனத்தை தியானிப்பது, மென்று சுவைப்பது. இது இப்படி சொல்லுகிறதா என்று புரிந்து கொள்வது. அப்படி நீங்கள் அதை சுவைத்து சுவைத்து சுவைத்து, இந்த மக்கள் அதை சாப்பிட்டுத்தான் உயிர் வாழ்ந்தார்கள். எதை சாப்பிட்டு? மன்னாவை மட்டும் சாப்பிட்டு, மன்னாவை மட்டும். அந்த ஒரு பொருள்ல 40 வருடம் சாப்பிட்டு அவர்கள் எப்படி இருந்தாங்க? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருந்துச்சு. காண்டாமிருகம் அதற்கு ஒத்த பலன் இருந்துச்சான். சிங்கம் கூட கிட்ட போகாது காண்டாமிருகத்துக்கிட்ட.
அதுக்கு முன்னாடி ஒரு கொம்பு இருக்கும், இப்படி குத்தி தூக்கி போட்டுச்சுன்னா அவ்வளவுதான். அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்துச்சா அந்த ஒரு இதுல, இல்லையா? ஆக அந்த அந்த ஒரு மன்னா என்று சொல்லப்படுகிற அந்த இதுல அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்து அதை அவர்கள் ரொட்டியாக சுட்டு சாப்பிடுகிற போது they got a strength. for what? அவர்களுக்கு ஏன் அந்த ஸ்ட்ரென்த் தேவைப்பட்டுச்சு? உயிர் வாழ முதலாவது. இரண்டாவது, அவர்களுக்கு என்று நியமித்த வேலையை செய்து கொள்ள. அவர்களுக்கு என்ன வேலை இருந்துச்சு? they have to enter the கானான். அங்கே இருக்கிற பல ஜாதிகளை வெட்டி வீழ்த்தி அந்த தேசத்தை தனதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை செய்வதற்கு they need strength. அங்கே போய் சேர்வதற்கு they need life. உயிர் வேண்டும். ஆக உயிர் வாழ உணவு, போய் அந்த வேலை செய்து முடிக்க பலன். இது இரண்டும் எதுல கிடைச்சது? அந்த மன்னால கிடைச்சிச்சு. தட்ஸ் ஆல். அப்பப்போ கொஞ்சம் கறி சாப்பிட்டுருப்பாங்க. அவர்கள்ட்ட இருந்த ஆடு மாடுகளை வெட்டி சாப்பிட்ருக்க முடியும். கடவுள் கொண்டு வந்து போட்டு அந்த காடை போன்ற பறவைகள்ல சாப்பிட்ருக்க முடியும். அதர் தேன் ஒன்லி மன்னா தான். அதர் தேன் இந்த மக்கள் நல்லா கவனிச்சிங்க. 50 வயசு இருக்கிற ஒருத்தன் கானான்குள்ள நுழைஞ்சிருக்கிறான், 50 வயசு இருக்கிற ஒருத்தன் என்றால் 40 ஆண்டு அவன் மன்னாவை சாப்பிட்டுருக்கிறான். 40 வயசு மனுஷன் ஒருத்தன் கானான்ல நுழைஞ்சிருக்கிறான் அன்னைக்கு என்றால் 40 ஆண்டும் அவன் மன்னாவை மட்டும் தான் சாப்பிட்டுருக்கிறான். தாய்ப்பாலை குடிச்சிருக்கும் குழந்தை, தாய்ப்பாலை விட்டு உணவு சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து கானான்குள் போற வரைக்கும் மன்னாவை மட்டும் தான் சாப்பிட்டுருக்கும். there is no any other food. ஆனா 60 வயசு ஆள் உள்ள நுழைஞ்சிருந்தான்னா அவன் வேணா எகிப்துல வெள்ளரிக்காய் சாப்பிட்டுருப்பான், வெங்காயம் சாப்பிட்டுருப்பான், பூண்டு சாப்பிட்டுருப்பான், மீன் சாப்பிட்டுருப்பான். பட் 40 வயது மனுஷன் உள்ள என்ட்ராகும் போது entire body what he got a muscle was only from manna to fight the battle and conquer the land. Is it not? Now we have a work to do. கடவுள் நமக்கென்று நியமித்த வேலைகள் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் பாவத்தை எதிர்த்து வாழ வேண்டிய, நாம் கடந்து போய் கிறிஸ்துவினுடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டிய என்று நமக்கென்று நியமித்த வேலைகள் இருக்குல்ல, இதற்கான உணவு தான் இந்த மன்னா, ஆவிக்குரிய மன்னா. இந்த மன்னாவை நீங்கள் சரியான அளவில் பெருக்கி தினசரி இடித்து அரைத்து அப்பங்களாக சுட்டு நீங்கள் சாப்பிடுகிற போது you will get a spiritual muscle. That spiritual muscle will help you to fight any battle and every battle which you are going to face. That spiritual muscle will help you to conquer any land spiritually, any position spiritually which God is planned for you. ஆகவே தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ். அதை நீ தொடர்ந்து சாப்பிடுவதற்கு அது உனக்கு தேனாய் இனிக்கும் போது சாப்பிடுவேன். பிரியாணி பிடிக்கும், உங்களுக்கு பயங்கரமா பிடிக்கும். எத்தனை நாளைக்கு சாப்பிடுவீங்க? தினசரி காலை மாலை இரவு 7 நாளைக்கு வாரம் 365 நாள் வருஷம் சாப்பிடுவீங்களா? யூ கேனாட். இஸ் இட் நாட்? உணவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நம்மளுடைய நிலை. நம்ம நாக்குக்கு சுவை மாறிட்டே இருக்கும். புளிப்பு பிடிக்கும், காரம் பிடிக்கும், திரும்ப கொஞ்சம் சால்ட்டியா வேணும், கொஞ்சம் இப்படி வேணும், அப்படி வேணும். இதுதான் நம்மளுடைய நாக்கு. ஆனா கடவுள் இந்த வேத வசனங்களிலே அவர் வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இது உனக்கு எப்பொழுதும் தேனை போல இனிப்பா இருக்குதா இல்லையா என்பது நீங்கள் அதன் மீது காட்டுகிற வாஞ்சையில் தான் இருக்குது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றான், அது என் நாவுக்கு தேனை போல, தேனை விட அதிகமா இருந்ததுன்னு. பிரியமானவர்களே, இவன் இதை எழுதுகிற போது தேனை கடையில வாங்கலாம். அவன் கடைகளில் தேன் இல்லாத நாட்கள் அது. பாறைகள்ல, மரங்களுடைய உச்சியில, காடுகளில தேனாகவே கிடைத்த நாட்கள் அது. நம்ம இன்னைக்கு வாங்குறோமே தேனு கடைகள்ல, ஒரு டேபிள் ஸ்பூன்ஸ் தேனவை உருவாக்குவதற்கு ஒரு தேனி ஒரு நாளைக்கு 20 ஒரு முறை அது வெளியே போச்சுன்னா தன்னுடைய கூண்டுல இருந்து 20 நிமிஷம் சுத்துதான். ஆராய்ச்சி சொல்லுதுங்க. 20 நிமிஷம் சுத்தி அந்த 20 நிமிஷத்துல குறைந்தபட்சம் 400 பூவை பார்க்குதான். 400 பூக்களை கலெக்ட் பண்ணுது.
ஒரு பீ வந்து மொத்தம் 6 வாரம் தான் வாழும். 6 to 8 வீக்ஸ் தான் மேக்சிமம் ஒரு தேனீ வாழ்வதே. ஒரு தேனீயினுடைய வாழ்க்கை முழுவதுமான உழைப்பு இருக்குல்ல, ஒரு தேனீ, அது நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கூட வராது. 8 தேனீக்கள் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம்னு 400 பூன்னு சொல்லி பல தடவைகள் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு டேபிள் ஸ்பூன்ஸ் அணி. அந்த விவரங்களை நான் படிச்ச போது ஆச்சரியப்பட்டேன். ஆக ஒரு டேபிள் ஸ்பூன் அணி நமக்கு கிடைக்கிறதுக்கு நம் கண்களுக்கு தெரியாத தேனீக்கள் இவ்வளவு வேலை செய்யுது. இத்தனை பூக்களை போய் பார்க்குது ஒரு நாளைக்கு. தட் இஸ் a result we got a honey. ஆகவே இந்த தேனை போல என்று அவன் சொன்ன இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இதை ஆயத்தப்படுத்துவதற்கு, நமது கரங்களில் கொண்டு வந்து சேர்க்குவதற்கு கடவுள் பயன்படுத்தின மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. யூ cannot believe what hard work they have done. இந்த தேனை போல வார்த்தைகளை கடவுள் பயன்படுத்தின அந்த மனிதர்கள். ஃபின்னிஸ் ஜென்னிங்ஸ் டேக் அப்படின்ற ஒரு மனுஷனை குறித்து படித்தேன். ஃபின்னிஸ் ஜென்னிங்ஸ் டேக், இவர் டேக்ஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் அப்படின்ற ஒரு பைபிளை ரெடி பண்ணியிருக்காருங்க. அவர் வெளியிட்ட பைபிள் அது, டேக்ஸ் ரெஃபரன்ஸ் பைபிள். அந்த டேக்ஸ் ரெஃபரன்ஸ் பைபிளை ரெடி பண்ணுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோன்னு தெரியுங்களா? 43 ஆண்டுகளில் 1,00,000 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கிறார் அந்த பைபிளுக்காக மட்டும். 43 ஆண்டுகள் 1,00,000 மணி நேரம் அவருடைய வாழ்க்கையில் அப்படி வேலை செய்து அவர் வெளியிட்ட அந்த பைபிள் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஃபரன்ஸ் பைபிள், ஃபின்னிங்ஸ் டேக் ரெஃபரன்ஸ் பைபிள். 43 ஆண்டுன்றது என்னன்னு கொஞ்சம் ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஆண்டுல 1,00,000 மணி நேரம் he was working day and night for that Bible. அப்படி ஒர்க் பண்ணி தான் இந்த வசனத்தை நீங்க படிச்ச உடனே இந்த வசனத்துக்கு தொடர்புடைய வசனம் இங்க இருக்குதுன்றதெல்லாம் அங்க எழுதியிருக்கும் பைபிள்ல. இது போல பல பைபிள் இருக்குல்ல, அதுல ஒண்ணு அவர் வெளியிட்டதுங்க. that much of hour he worked. ஏன் அவரால் அப்படி வேலை செஞ்ச முடிஞ்சது? For him it was like honey, even sweeter than honey. For him it was even like a pure gold. That is a reason. இந்த இஸ்ரேல் மக்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ, காலையில் எழுந்த உடனே கூடை எடுத்துக்கிட்டு கூடாரத்தை விட்டு வெளியே போயே ஆகணும். அந்த மன்னாவை பொறுக்கி எடுக்க, பிடிக்குதோ இல்லையோ. இன்னைக்கு எனக்கு பிடிக்கலன்னு யாரா ஒரு குடும்பத்தார் நினைச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு உணவு இல்லை. அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே உணவு இல்லை. உங்கள் கரங்களில் இப்பொழுது இருக்கிற அந்த பைபிள் இருக்கு பாருங்க, விலை மதிக்க முடியாத ஒன்று. தேனை போல சுவையானது, பொன்னை, பசும் பொன்னை விட விலை மதிக்க முடியாதது. அவைகளின் மீது நாம் வாஞ்சை உள்ளவர்களாய், விருப்பம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி தினசரி போய் பொறுக்கி எடுக்க நீங்கள் வாஞ்சியாய் இருக்கும்போது you will see amazing result in your life. தினசரி பொறுக்கி எடுக்கும்போது you will see amazing result. வேதத்தின் அநேக பகுதிகள் புரியாது. I tell you, அநேக பகுதிகள் புரியாது. வேதத்தின் அநேக பகுதிகள் உங்களை குழப்பத்துக்குள் ஆத்தும், கேள்வி எழுப்பும், இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கும். சில பகுதிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். But you need to consider all as honey. You need to consider all as gold. You need to believe and accept all from God. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் பாருங்க. அந்த 5ஆம் வசனத்தினுடைய கடைசி 2 லைன், இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இருக்கிற இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது. அப்பம் இல்லை அப்படின்னு அவர்கள் சொன்னது எகிப்தில் சாப்பிட்ட அப்பத்தை. ஆனால் இருக்கிற இந்த உணவு என்று சொன்னது அவர்கள் இப்பொழுது வனாந்திரத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிற மன்னாவை. இது எங்களுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. நீங்க ஆங்கில வேதத்தில் அதை படிச்சு பார்க்கணும். மிசரபிள் ஃபுட். இட் இஸ் மிசரபிள் மட்டும் இல்ல, இட்ஸ் இன்னொரு மொழியாக்க சொல்லுது, இட்ஸ் அ ஹாரிபிள் ஃபுட். ஹாரிபிள், ஓ ஹாரிபிள், மிசரபிள் ஃபுட். எது அது? ஆனா அந்த ஃபுட்டு அவங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? தேனால் செய்யப்பட்ட பணியாரம் அல்லது தேனால் செய்யப்பட்ட பலகாரம்.
தேன் போன்ற சுவை உள்ள ஒரு பொருள் என்று அவர்களுக்கு துவங்கினது போக 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 அவர்கள் வாழ்க்கையில அவர்களுக்கு எப்படி ஆயிடுச்சு? சுவையற்ற ஒரு மிசரபிள் ஃபுட் ஆயிடுச்சு, ஒரு ஹாரிபிள் ஃபுட் ஆயிடுச்சு. அவன் சொல்றான், நீங்க 11ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்க்கலாம், என்னாகமத்துல, என்னுடைய பசி உணர்வே போயிடுச்சுப்பா. இந்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு என்னுடைய பசி உணர்வே போயிடுச்சு, எனக்கு இப்ப பசியே எடுக்க மாட்டேங்குது. இப்போ உணவை வந்து நீங்க 5 ஸ்டார் பெரிய ஹோட்டல்களுக்கெல்லாம் போங்க, அவன் அந்த உணர்வினுடைய கலரு, அந்த போர்ஷனுடைய அளவு, அதை அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதங்கள், அதுலேருந்து வருகிறதான ஸ்மெல்ஸ் ஆகிய இவைகள் வழியா உன்னுடைய பசி உணர்வை தூண்டுகிறான். அப்படி தூண்டப்பட்டு அந்த கலர்ஸ் அட்ராக்ட் பண்ணி, அந்த ஸ்மெல் உன்னை அட்ராக்ட் பண்ணி, நீங்க எச்சில் ஊறி சாப்பிட்டு ஜீரணமாகும், பலன் பெற்றுக்கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், இன்பம் அடைகிறோம் இல்லையா? இவன் சொல்றான், எனக்கு பசி உணர்வு போயிடுச்சு. ரீசன், டெய்லி சேம் இதை பொறுக்கணும், இடிக்கணும், அரைக்கணும், இது பண்ணணும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலை. ஒரே இதை போய் படிக்கணும், அல்லது சர்ச்சுக்கு வந்தா ஒரே வசனத்தை கேட்கணும், அதையே தியானிக்கணும், அப்படின்னு கேட்டு 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 பசி உணர்வு போயிடுச்சு ஸ்பிரிச்சுவலி என்கிற மக்கள் கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவிதமான மக்கள் கூட்டமாய் நாம் மாறிவிடக்கூடாது. Whenever we got such sense in our mind, immediately we need to repent பண்ணி, no, this is actually honey. நான் மெதுவாக இவ்விதமான மனநிலைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறேன், இல்ல நான் மனம் திரும்புறேன், இட்ஸ் ஹனி என்று நாம் வர வேண்டும். என்னாகமம் 11:8, அந்த 8ஆம் வசனத்தினுடைய கடைசி லைன் பாருங்க. இது எது? இந்த அப்பங்களாய் சுட்டதுக்கு பின்பு அந்த மன்னாவானது, அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. யாத்திரையாகமத்தில் அது எழுதும்போது என்ன எழுதியிருந்தாங்க? தேனிட்ட பணிகாரம். இங்க எண்ணாகமத்துக்கு வரும்போது அதனுடைய ருசி எப்படி ஆயிடுச்சு? புது ஒலிவ எண்ணெய். உங்களை எத்தனை பேர் ஒலிவ எண்ணெய் சுவை பண்ணியிருக்கீங்க? ஆலிவ் ஆயில் அது பண்ணியிருக்கணும் இல்லையா? எடுத்து வாயில வைங்க, என்ன டேஸ்ட் இருக்குது? இப்போ கடையில் வாங்குறோமே, வாட் டேஸ்ட் யூ வில் ஃபைண்ட்? ஹனிக்கும் அதுக்கும் சம்மந்தப்படுத்தி பாருங்க. இட்ஸ் லாங் டிஸ்டன்ஸ். ஹனி போல ஸ்டார்ட் பண்ண அவங்க, ஹனியா இருக்குதுன்னு என்ஜாய் பண்ண அவங்க, ஒரு சர்டன் டைம்குள்ள புது ஒலிவ எண்ணெய் போல ஆயிடுச்சு அவங்களுக்கு. மை டியர் பிரதர்ஸ், ஆஸ்க் திஸ் கொஸ்டின்: இஸ் the manna which you are receiving daily, is the manna you are studying daily still honey or like a oil? தேனை போல இருக்கிறதா அல்லது எண்ணெயாய் மாறிவிட்டதா? சுவையற்ற எண்ணெயாய் மாறிவிட்டதா? கேளுங்க. You come to know. I want to show you one man. தானியேல் 9:2-3 ஆகிய வசனங்கள். தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகத்தினால் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்டு என்ன பண்றாரு? நான் உபவாசித்து இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரிடத்தில் ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் அவரை தேடினேன் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் எழுதப்படுகிற போது தானியேலுடைய வயது என்னவாயிருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? 87 வயது ஏறக்குறைய, அல்லது 88 வயது. அதாவது அவர் 17-18 வயசு இருக்கும்போது பிடிக்கப்பட்டு சிறையாக கொண்டு வரப்படுகிறார். முழு 70 ஆண்டுகள் சிறையாக இருக்கிறார் பாபிலோன்ல. ஏறக்குறைய முடிய போகிறது. ஏன்னா அப்ப சொல்றாரு பாரு, நான் அறிந்து கொண்டேன் 70 ஆண்டு என்று. ஆக 70 ஆண்டுகளுடைய அந்த முடிவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது அடுத்த 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகளிலே இஸ்ரவேல் மக்கள் விடுதலை அடைகிற அந்த வருடம் வரப்போகிறது. அந்த நாள் வரைக்கும் அவர் அங்கதான் இருக்கிறாரு. அவர் எழுதுறாரு, 87 வயசாயிருந்தாலும் கூட புத்தகத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்கிறது அவர்கிட்ட. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் அவர் கைகளில் இருக்குது. ஆகவே 70 வருஷம் ஆகும்னு அவர் சொன்னதை புஸ்தகத்தால் அறிந்து கொண்டேன் எனும்போது அந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பழக்கம் அவர்கிட்ட இருக்குது. எத்தனை வயசுல? 87 வயசுல ஏறக்குறைய. அப்படி வாசிக்கிற அந்த மனிதன் இருக்கார்ல, வயது அல்லது நாட்டை விட்டு தூரமா இருப்பது,
பல்வேறு அலுவல்கள், பல பணி சுமைகள் என பல காரியங்கள் இருந்தாலும் இவருக்கு அவ்வளவு பொறுப்புகள் இருந்தது அரசாங்கத்துல. இவ்வளவு இருந்தாலும் அந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்குது இல்ல, இவருக்கு பாருங்க 22ஆம் வசனம் பாருங்க, இதே அதிகாரத்துல இவர் அந்த கடவுளை தேட ஜெபிக்கிறார். 21ஆம் வசனம். அப்படி ஜெபிக்கும் போது காபிரியல் தூதன் வருகிறார் தரிசனத்துல வந்து 22ஆம் வசனத்துல அவருக்கு தெளிவு உண்டாக்கி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது நான் புறப்பட்டு வந்தேன். 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன். ஏன் பிரியமானவன்? கடவுளுடைய வார்த்தையை நீ தேடுகிறாய், வாசிக்கிறாய், பொறுக்கி எடுக்கிறாய், அரைக்கிறாய், இடிக்கிறாய், அப்பமாய் சுடுகிறாய், சாப்பிடுகிறாய். பிரியமானவன் ஆகவே நீ வேண்ட துவங்கின போதே கடவுளின் இடத்தில் கட்டளை கொடுத்து விட்டார். நீ துவங்கும் போதே கொடுத்து விட்டார். அதை அறிவிக்க நான் வந்திருக்கிறேன். கவனிச்சிங்களா? இஃப் யூ சர்ச், இஃப் யூ கேதர் மன்னா டெய்லி and you make it as a food and you eat it, what will happen? God will reveal you more mysteries. God will reveal you more his ways. ஒரு அடியை நீங்கள் எடுத்து வைத்தால் அடுத்த அடியை கடவுள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார். ஆகவே தான் வேத வசனங்களை நாம் கேட்பது மட்டும் போதாது, வாசிப்பது மட்டும் போதாது. வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அதை இடித்து அரைத்து உணவாய் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றலனா பிரயோஜனம் இல்லை. இடித்து அரைப்பது எப்படி? நீங்கள் தனியாய் தியானிக்கலாம், மெடிடேட் பண்ணலாம், பஸ்ல டிராவல் பண்ணும்போது, வேலை செய்யும் போது சிந்திக்கலாம், அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். சகோதர சகோதரிகளா சபையா கூடும்போது, நண்பர்களா கூடும்போது, கணவன் மனைவியா உட்காரும் போது, அப்பா பிள்ளையா உட்காரும் போது, யூ கேன் டிஸ்கஸ். பை டிஸ்கஸிங் நீ இடிக்கிற, நீ அரைக்கிற, நீ ஃபைனலா எண்ட் அப் வித் பிரெட் அண்ட் யூ ஆர் என்ஜாயிங் த பிரெட். ஆகவே தான் வேத வசனங்களை சிந்திப்பது, டிஸ்கஸ் பண்ணுவது, அதை நீங்கள் மெடிடேட் பண்ணுவது நல்லது. அப்படி செய்கிற போது தான் தொடர்ச்சியாய் செய்து வர then one day you really will understand and you will able to testify the words of God, which means the bread which you receive every day was tastier than or sweeter than honey. Sweeter than honey. பிரியமானவர்களே, நமது பிள்ளைகள் இந்த உலகத்திலே, நாம் இந்தியாவில் பிறந்தோம். இந்தியாவில் என் பெற்றோருக்கு இல்லாத சோதனைகள் இங்கே எனக்கு இருக்கிறது. நான் ஒரு தகப்பனாய் இருக்கிற போது, இந்தியாவிலே நான் பிள்ளையா இருந்த போது நான் அனுபவிக்காத சோதனைகள் இங்கே பிள்ளையா இருக்கிற மக்களுக்கு இருக்கிறது. அவ்விதமான சூழ்நிலையில நமக்கு இருக்கிற ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வேதம். அதாவது கடவுள் நமக்கு நியமித்த இடத்தை போய் அடைய, இவர்கள் கானானுக்கு போனது போல நாம் கடவுள் நியமித்த காரியங்களை அடைய. ஆக இவைகளை நான் அரைத்து இடித்து சாறு பிழிந்து உணவாய் மாற்றி ஸ்பிரிச்சுவலி அதை என் பிள்ளைகளுக்கு கடத்துவது, சபையிலே நாம் அனைவரும் அதை பகிர்ந்து சாப்பிடுவது என்பது இருக்குல்ல, அது மிக அவசியம், மிக அவசியம். ஆகவே தான் we need to teach the ways to our children. எப்படி நாம் டீச் பண்ண முடியும்? 2-3 சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்க, போதுமா? அல்லது ஒரு எல்டர் இருக்கிறாரு, போதுமா என்றால் இல்ல. we all should go and each டேக்கு வேண்டியதை பொறுக்கி ஆகணும். இஸ்ரேல் மக்கள்ல அவரவர்கள் போய் பொறுக்கியே ஆக வேண்டும், பொறுக்கியே ஆக வேண்டும். அந்தந்த வீட்டுல ஆணோ பெண்ணோ இடிச்சியே ஆக வேண்டும், அப்பமா சுட்டே ஆக வேண்டும். the same way we need to do that one. By doing only we can able to save this young people. We can able to make these people also go and pick every day and grind. அவர்கள் அதை அரைக்க, அவர்கள் அதை உணவாய் மாற்ற என்று. It's a huge responsibility and chain responsibility. After marriage in the family. ஃபேமிலியில் அவங்க குழந்தையை பெற்றெடுத்து பிள்ளைகளை வளர்த்து குடும்பமாய் நிற்பதற்கு அவர்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும், அந்த குவாலிட்டிஸை அவர்கள் பெற்றுக்கொள்ள பேரண்ட்ஸ் கைட் பண்ணணும். ஒரு ஆணாக இருக்கிற பிள்ளை குடும்பமாய்
வளருகிற போது அவன் சம்பாதிப்பதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, மனைவியை நேசிப்பதற்கு அவசியமான காரியங்களில் அவர்களை வளர்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கு அந்தந்த பிள்ளையினுடைய தேவைக்கு ஏற்ப நாம் வளர்க்க கற்றுத்தர வேண்டிய எல்லா விதமான மன்னாவும் இதுக்குள்ள இருக்குது. That is why we need to receive this manna every day and grind it and make it for our benefit. Now, after hearing this all things, answer me, which means inside you, is the manna which you receive every day? First of all, are you receiving manna every day? By reading, by hearing? I'm sure you may. கேட்கக்கூடும். உங்களுக்கு யூடியூப்ல கேட்பீங்க, பைபிள் படிப்பீங்க, வீட்டில் குடும்பமாக படிப்பீங்க, சில பேர் படிக்காமலும் இருக்கலாம். மேக் ஷுர் ஃப்ரம் நவ் ஆன் யூ ஆர் ரிசீவிங் மன்னா எவ்ரி டே. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இஸ் தட் மன்னா ஸ்டேஸ் லைக் ஹனி ஆர் சேஞ்சஸ் இன் டு ஆயில்? ஆஸ்க் யுவர் செல்ஃப். இஃப் இட்ஸ் சேஞ்சஸ் லைக் ஆயில், ஐ டெல் யூ இட் இஸ் டேஞ்சர். எண்ணாகமம் 21:6 5 கடைசி லைன் படிங்க. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாயிருக்கிறது என்று சொன்னவுடன் கடவுள் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள் அனுப்புகிறார். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள் அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். கடவுள் ஏன் கொள்ளிவாய் சர்ப்பத்தை இங்க அனுப்புனாரு? அவர்களுக்கு இந்த உணவு வெறுப்பாய் மாறிவிட்டது. ஏன் வெறுப்பாய் மாறிவிட்டது? ஒலிவ எண்ணெய் போல மாறிடுச்சு, தேனா இருந்தது. ஆகவே நமக்கு தேனா இல்லாமல் எண்ணெயை போல இந்த கர்த்தருடைய வார்த்தை மாறிவிட்டால், God will teach us lesson through some way. ஆகவே my dear brothers and sisters, தினசரி மன்னாவை பெற்றுக்கொள்ள பழகுங்கள், பொறுக்குங்கள், இடித்து அப்பமாய் மாற்றுங்கள், மகிழ்ந்திருங்கள். That's very important. By doing that, you will get a strength to conquer what God is kept for you. அவர்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ அதை சாப்பிட்டுத்தான் போய் அதை செய்தார்கள். பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாங்க, ஆனால் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆகவே பிரியமானவர்களே, take this word and make a decision from now on. I will receive the manna every day. நீங்க ஒவ்வொரு நாளும் மன்னாவை ரிசீவ் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, for them it is manna, food, for us it is word, and the word itself is Jesus. இயேசு என்கிற அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்வு முறை, அவர் ஏற்படுத்தின வாழ்க்கை முறை. ஆகவே தான் நாம் இதை படிக்க வேண்டும், இதை சேர்க்க வேண்டும், இதன்படி வாழ வேண்டும், இதை கற்றுத்தர வேண்டும். அப்படி வாருகிற போது இது நமக்கு உண்மையிலேயே தேனை விட சுவைவுள்ளதாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க கடவுள் உங்களை அழைக்கிறார். அவ்விதமான வாழ்க்கைக்கு ஆயத்தமாக இருக்கிற உங்களுக்கு கடவுள் அவசியமான எல்லா எதுகளையும் தர வாஞ்சியா இருக்கிறார். எல்லாவற்றையும் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். Make a decision and go to God and be blessed. God bless you.